தீபக் சதோஷ பாருங்க. காசை குறைச்சிட்டேன். 10 லட்சம் காசு ஏன் டார்கெட் வச்சதுல தப்பிச்சிட்டியான். பேசாதீங்க விட்டோம். பிக் பாஸ் நம்ம பெருமை கொள்கிறோம். முத்துக்குமரன் இந்த சீசனோட வில்லனா இருக்கல, பெருமகிழ்ச்சி. ஏதாவது பேச்சு சொல்லியா? எங்கேயோ இருந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இந்த விஜய் டிவி பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாரும் இங்க பயந்துட்டு இருக்காங்க. சினிமானா ரொம்ப பயம், சென்னைனா பயம், நாங்க இங்க வந்தா தோத்து போயிடுவோம்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க சார். குமரன் வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. இனிமேல் பயம் இல்லாம எல்லாரும் வருவாங்க சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னையும் பேச வச்சிருக்கீங்க. குமரன் பேசுவாங்க, எனக்கு பேச தெரியாது. குமரன் ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காங்க. என்ன நீங்க பேச வச்சிருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்றீங்க நீங்க பேசுனீங்கன்னு. நான் பேசுறேன். நான் சார் கேட்டாங்க, நான் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்ன பேச வச்சதுக்கு. என் பிள்ளை வந்து நிறைய பயிற்சி எடுத்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, காலேஜுக்கு போயிருக்காங்க, படிச்சிருக்காங்க, மோட்டிவேஷன் கிளாஸ் போயிருக்காங்க, கிளாஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரியாது. ஆனா என்ன பேச வச்சது நீங்க தான். என்னோட மூத்த பிள்ளை நீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். விஜய் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜய் டிவிக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இனிமேல் தைரியமா வருவாங்க சார். ரொம்ப கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டான் சார். அதனால எல்லாரும் வருவாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்களை நான் பேச வைக்கல, நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. அழகா பேசுனீங்கன்னு சொன்னேன். அப்புறம் உலகத்துல எந்த புள்ள பேசினாலும் அம்மா கிட்ட தானே கத்துக்கிறது. தாய்மொழி தானே அது. குமரன் என்ன பேசினாலும் சரி, அது நீங்க கூட்ட வளர்த்துட்டாங்க. நான் இங்க பேசிட்டா இருக்கேன். நான் இங்க பேசிட்டு ஒரு டிராமா நடுவில் அரங்கேற்றேன்.